Taste the Daily. தமிழ்நாட்டு மக்களின் இந்த தன்னெழுச்சியான முன்னெடுப்பு மிக முக்கியமான பொறுப்பினையும் அதற்குண்டான அவர்களை வழிநடத்தும் ஒரு முன்கள வீரராக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட தற்போது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவில்பட்டி பகுதி மிகப்பெரிய அளவிலே வறண்ட பூமியாக, அதாவது வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் தீப்பெட்டி மற்றும் கடலை மிட்டாயை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறது. மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள், தாலிக்கு தங்கத்தை திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச லேப்டாப்பை நிறுத்தி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக்கள் மூடப்பட்டிருக்கிறது. அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வைத்து அவர் பெயரை வைத்து மிகப்பெரிய அளவில் விளம்பரம் தேடிக் கொள்ளுகிற ஒரு அரசாக இன்றைக்கு திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு இன்றைக்கு விளம்பர அரசாக மாறி இருப்பதை சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்ததைப் போல பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததைப் போல மக்களுக்காக இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக அரசு செய்த சாதனைகள், மக்களுக்காக பார்த்து செய்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது, மூடி விழா கண்டிருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் தடை தெரிந்து 2026 ஆட்சி அரியணை ஏறுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே மூடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுக்கும் என்கிற உறுதிமொழியை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு ஸ்டாலின், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு அதுபோன்று ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திட்டங்கள், உங்களுடன் முதலமைச்சர் என்கிற பெயரிலே திட்டங்களை வைக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு வந்த போது இன்றைக்கு அந்த இடைக்கால தடையை விதித்ததோடு அவசர வழக்காக விசாரிக்க முடியாது, நீங்கள் வேண்டுமென்றால் முழுமையான விவரத்தோடு ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடிக்கொள்ளுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிரடி தீர்ப்பை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு உங்களுடன் ஸ்டாலின் என்று 4.5 ஆண்டுகள் கடந்த ஒரு திட்டத்தை அனைத்து இந்திய திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் தேர்தலை நோக்கமாக வைத்து மக்களை திசை திருப்பக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு இவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 520 வெற்றி வாக்குறுதியை அறிவித்தவர்கள் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் 90% நிறைவேற்றிவிட்டதாக ஒருவர் கூறுகிறார், முதலமைச்சர் 95% என்று கூறுகிறார், சென்னை மேயர் 100% என்று கூறுகிறார், நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர் 107%, 200% நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். இப்படி பொய்யை மேல் பொய்யை அடுக்கிக் கொண்டிருந்தால் மொத்தமாக இந்த ஆட்சி பொய்யாலே பிணையப்பட்ட ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்.